விஷயம் என்ன அப்படின்னா 2024 ஒவ்வொரு ராசி பலனுக்கும் ஒவ்வொரு ராசியும் என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், அந்தந்த வழிபாட்டின் மூலமாக அவங்க வாழ்க்கையில இந்த 2024 அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான என்ன தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன விதமான பரிகாரங்கள் செய்யலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி என்ன ராசி அப்படின்னா மீனராசி. இந்த மீனராசி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசியா இருப்பாங்க. நிறைய ஆசிரியர் இருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசியா இருப்பாங்க. அரசு துறையில வேலை பார்க்கக்கூடிய ராசினரா இருப்பாங்க. இவங்களுக்கு பெரிய பெரிய ஜோதிடர்கள், எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஜோதிடர்கள் இருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி. இந்த மீனராசிக்குன்னா பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வெளியூர் வெளிநாட்டில் போயிட்டாங்க அப்படின்னா, பிறந்த இடத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆசிரியர் தொழில், ஒரு போதகம் செய்யக்கூடிய தொழில், ஒரு மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய தொழில், நல்ல மந்திர உபதேசம் செய்யக்கூடிய வேலைகள், இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம்னா 2 விதமான வருமானம் இருக்கும். ஒரு வருமானத்தை நம்பி இருக்க மாட்டாங்க. ஒன்று ஒரு வாடகை பணம் வரும், இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒரு வட்டி கொடுத்து வாங்குவாங்க. இது எல்லாமே இந்த மீனராசிக்காரங்களுடைய இயல்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 2 விதமான வருமானங்கள், 2 விதமான தொழில்கள் இருக்கக்கூடிய ராசியாக இருக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்பது கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம்ல முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது இவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மாதம் திருவண்ணாமலைக்கு போய் வழிபாடு செய்வது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலையில் இந்த கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுறதும், இந்த கார்த்திகை தீபத்திற்கு நல்ல ஒரு அவங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து முதல் நாள் வந்து யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்து அதுக்கப்புறம் இவங்க வந்து வீட்டில் அந்த கார்த்திகை விளக்கு ஏற்றினாங்கன்னா இந்த ராசி வந்து இந்த ஆண்டு வந்து மிகச் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஆண்டு அனாதை ஆசிரமத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் உணவு தானம் செய்வது, அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கான ஒரு மருத்துவ உதவிகள் செய்வது இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக ஒரு விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க லைஃப்ல ஒரு தடையாவது திருச்சியில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை காலை 3 மணிக்கு நடக்கக்கூடிய பூஜையிலிருந்து 9 மணி வரை நடக்கக்கூடிய பூஜையை தொடர்ந்து அவங்க அந்த பூஜையில கலந்துக்கிட்டு அந்த நேரம் வந்து தரிசனம் செய்வது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அந்த 3 மணிலிருந்து 6 மணி சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவங்க தரிசனம் செய்வது. திருச்சி ரங்கநாத பெருமாளை மாதம் ஒரு முறை சந்திச்சாங்க அப்படின்னா, அதுவும் இவங்களுடைய ராசி அன்னைக்கு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்து ரேவதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி அப்படி நட்சத்திரத்தில் இவங்களுடைய நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நட்சத்திரத்தில் போய் அன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடாது. ஏன்னா 12ஆம் கிரகம் தான் அயன சயன சுகம்னு சொல்லுவாங்க. அயனசயன சுகம்னு சொல்லுவாங்க. அப்படி அயனசயன சுகம் அப்படின்னா படுத்துக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதரை வழிபாடு செய்வது லைஃப்ல எப்பயுமே இந்த ஆண்டு மட்டுமல்ல எப்பயுமே அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். லைஃப்ல எப்பெல்லாம் திருச்சி போயிட்டு வர்றாங்களோ, லைஃப்ல எப்பெல்லாம் திருச்சியினுடைய தொடர்பு இவங்களுக்கு இருக்கோ அப்பெல்லாம் இவங்களுக்கு யோகம் ஆக்டிவேட் ஆயிரு அப்படிங்கிறது அர்த்தம். கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுடைய வழிபாடு இவங்களுக்கு மிகவும் சிறப்பான வழிபாடாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தன்னைக்கும் முருகனை வழிபாடு செய்வது, விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை வழிபாடு செய்வது, தாமரை கொண்டு முருகனை வழிபாடு செய்வது, தாமரை பூவை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெள்ளை யானையினுடைய புகைப்படம் வீட்டில் வச்சுக்கிறது, அந்த புகைப்படத்துக்கான ஒரு மந்திரம் சொல்றது, வழிபாடு செய்வது, இப்படிலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்களுடைய லைஃப்ல இவங்க வந்து ஒரு பார்ட்னராகவோ ஒரு விஷயமாகவோ யாராவது ஒன்று வரணும் அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்திரனுடைய பேர் மகேந்திரன், சந்திரன் இப்படின்னு வரக்கூடிய அந்த இந்திரன் அப்படின்னு முடியக்கூடிய பேர்களில் இருக்கக்கூடியவங்க யாராவது இவங்க லைஃப் பார்ட்னராகவோ அல்லது தொழிலில் பார்ட்னராகவோ, ஒரு ஆணாக இருந்தால் பெண் இந்திரா அப்படிங்கிற பேர் உள்ளவங்க, இந்த சந்திரா அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய பேர் உள்ளவங்க, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எப்போ தொடர்பு வருதோ அப்போல்லாம் இவங்க லைஃப்பை முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மகேந்திரன், இந்திரன், சந்திரன் இப்படின்னு பேர் கொண்டு வரக்கூடியவங்க, ஈட்டி வச்சிருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்வது, எல்லையில் வந்து காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பன் வந்து ஈட்டி வச்சிருக்கக்கூடிய அம்சம் இருக்குது. அந்த ஈட்டி வச்சிருக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்வது இவங்களுக்கு மிக மிக சிறப்பு. ஒரு குதிரை மேலே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்வது, குதிரை மேலே இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அடிக்கடி போய் அந்த தரிசனம் செய்து அவர்களுக்கான அபிஷேகம், ஒரு பொங்க வைக்கிறது, ஒரு பூஜை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து எப்பயுமே வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது ஒரு ஆடு கெடா பலி கொடுத்து அதை வந்து ஒரு அவங்களுடைய உறவினர்களுக்கு அதாவது அனாதை ஆசிரமங்களுக்கு முதியோர் இல்லத்திற்கு கொடுப்பது இவங்க லைஃப்ல இந்த வருடம் மிக சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கான விரயத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். அப்ப அந்த விரயத்தை நாம் இந்த வழிபாட்டு மூலமாக சரிவர செய்யலாம். கார்த்திகை மாதம் இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா இந்த வருடம் மிகச் சிறப்பான ஒரு வருடமாக உங்களுக்கு அமையும். நன்றி. நம்மளுடைய சேனல்ல மேசம் முதல் மீனம் வரை இது ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், 2024 நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம், எப்படியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற ராசிபலனுடைய லிங்க்கும் கீழே இருக்குது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறதா இருந்தால், உங்களுடைய பிரசன்னம் பார்க்குறதா இருந்தால் கீழே வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.